யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Kings 5:1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனைக் கண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். இவனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. சரியான இன்ட்ரடக்ஷன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாயிருக்கிற நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷன். என்ன சொல்லுங்க? பெரிய மனுஷன். 2வது, எண்ணிக்கை உள்ளவனமா இருந்தான். பெரிய மனுஷனா இருக்கிற, எண்ணிக்கை உள்ளவனமா இருக்கிற கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று நீ சொல்லுகிறாய். மகாபராக்கிரமசாலி. ஆனா கடைசியில் வரும் அவனோ குஷ்டரோகியா இருந்தான். இந்த குஷ்டரோகியா இருக்கிற அவனுக்கு குஷ்டரோகி என்று யாருக்கும் தெரியல பாருங்க. நல்லா இருக்கிற பயங்கரமான படைத்தலைவன், பராக்கிரமசாலி, பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனா இருக்கிற, பெரிய மனுஷனா இருக்கிற, ஆனா அவன் உடம்புல என்ன இருக்கு? ஒரு குஷ்டரோகம் இருக்கு. இந்த பலவீனத்தை போக்க யாராலும் முடியல. ஆனா அப்பதான் வீட்டுல வேலை செய்யற நாச்சியார் சொல்ற, நீ போய் தீர்க்கதரிசியை பாரு என்று சொல்லுகிறார். போய் தீர்க்கதரிசியை பாரு என்றார். அவன் தீர்க்கதரிசியை பார்க்க போறான். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் கிட்ட கூட முகத்தை பார்க்கலாம், மேல கையும் வைக்கல. போய் யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணுங்கிறான். இவனுக்கு ஒரே கோபம். யோர்தான் நதியில போய் ஸ்நானம் பண்ண எங்க ஊர்ல அப்படின்னு இல்லையா, பர்பர் இல்லையா, எல்லாம் இருக்கு. கத்த சொல்றதை செய். ஸ்நானம் பண்ண போய் ஸ்நானம் பண்ணு. இன்றைக்கு அந்த தேவன் உங்களோட பேசுகிற வார்த்தை அதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் சரியா பேசி கொண்டிருக்கிறார். பெரிய மனுஷனா இருக்கிற, எண்ணிக்கையோடையனா இருக்கிற, ஆனா ஒரு குஷ்டரோகம் இருக்குல்ல. எல்லா கண்ணுக்கும் பெரிய ஆளா தெரியுறீங்க, எல்லார் கண்ணுக்கும் பெரிய மனுஷனா தெரியுறீங்க, எல்லார் கண்ணுக்கும் எண்ணிக்கை உள்ளவராய் ரொம்ப பிரபலமானவராய் தெரியுறீங்க. ஆனா உங்க உடம்புல இருக்கிற பலவீனம் இயேசுக்கு மட்டும் தான் தெரியும். ஆண்டருக்கு மட்டும் தான் உங்க பலவீனம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அப்படி எந்த போராட்டத்தில் உட்காந்துருக்கீங்க? கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுக்கிறத பார்க்கிறேன், ஆண்டோடைய கரம் நீட்டப்படுகிறதை காண்கிறேன். இன்னைக்கு இப்பொழுது அற்புதம் நடக்குது. இயேசு நாமத்தினாலே அந்த கைவிடப்பட்டவர்களுக்கு நேராக கத்த தூதனை அனுப்பி அற்புதம் செய்வார்னா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாகமான் போன ஸ்நானம் பண்ண சிறு பிள்ளை போல மாத்திட்டார்ல, கீழ்படிஞ்சல, கத்த சொன்ன மாதிரி செஞ்சல, கேள்வி கேட்கல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கேள்வி கேட்காதீங்க. கத்த சொல்ற மாதிரி செய்யுங்க. போங்க, எடுங்க, கொடுங்க, செய்யுங்க. நிச்சயமா அந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. பிறந்தநாள் திருமண காண்பர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.